Hello, I am happy to welcome you all to this Max Class YouTube channel once again. In this video session, we are going to see part 2 concepts of algebra. Algebra oda part 1 concepts la நம்ம என்ன பார்த்திருந்தோம் ஞாபகம் இருக்கா? Simultaneous linear equations பார்த்திருந்தோம். So அதெல்லாம் linear equation in one variable, linear equation in two variables, linear equation in three variables பார்த்திருந்தோம். அதோட solutions with the types of solutions, exercise problems எல்லாமே கிளியரா நம்ம என்ன பண்ணிருந்தோம் லாஸ்ட் வீடியோ செஷன்ல தெளிவா பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணீங்களா? எல்லா சம்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, இப்போ இந்த பார்ட் 2 கான்செப்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா GCD, LCM, relationship between GCD and LCM, rational expressions இத பத்தின கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் டீடைல்டா நம்ம என்ன பண்ண போறோம் இங்கே பார்க்க போறோம். ஸோ டாபிக்ஸை எந்த ஆர்டரில் கவர் பண்ண போகிறோம் பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷனில் டிவிஷன் பற்றின ஒரு ரீகேப் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஜிசிடி எல்சிஎம் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றின கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துட்டு அந்த கான்செப்ட்ஸ்க்கு பேஸ் பண்ண ரெலவெண்ட்டான மாடல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஷல் வி பாஸ் ஆன் டு த வீடியோ நவ்? ஓகே, இப்போ பாருங்கள் டிவிஷன். வாட் இஸ் டிவிஷன்? டிவிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த 4 பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். தீஸ் ஆர் த 4 பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இல்லையா? இதை நம்ம லோயர் கிளாஸ்லேயே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம இப்போ இங்கே டிவிஷனை மட்டும் என்ன பண்ண போகிறோம் இப்போ ரீகால் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் குரூப் ஆஃப் திங்ஸ் இன்டு ஈக்குவல் பார்ட்ஸ். குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு திங்ஸை ஒரு பொருட்களை ஈக்குவலாக டிவைட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டிவிஷன்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஸோ சப்போஸ் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 5 சாக்லேட்ஸ் இருக்குன்னா அந்த 5 சாக்லேட்ஸை ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். ஸோ ஈக்குவலாக டிவைட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னா 2-2 கொடுக்கலாம், 1-1 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம் அண்ட் 5 ஒருத்தர் கொடுக்கலாம். அப்படி தான் ஈக்குவல் டிவிஷன்னா அப்படி தானே ஒரே மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் பேர் ஈக்குவல் டிவிஷன், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் டிவிஷன் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஷேரிங் ஆல்சோ. ஷேரிங்னு இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னொரு நேம் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டிவிஷனை ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷனாகவும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும். ஸோ அந்த டிவிஷனில் வந்து சில காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த காம்பனன்ட்ஸை நம்ம என்னென்ன நேமில் சொல்கிறோன்னா டிவைடண்ட், கோஷன்ட், ரிமைண்டர், டிவைசர். இந்த நேமில் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அந்த காம்பனன்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு இந்த காம்பனன்ட்ஸும் அந்த காம்பனன்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஸும் என்னன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம டிவிஷனுக்கு ஒரு சின்னதாக நமக்கு தெரிஞ்ச சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அந்த காம்பனன்ட்ஸும் அதோட ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஒரு சின்னதான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் 21 டிவைடட் பை 3ன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிவிஷனை நம்ம எப்படியும் சொல்லலாம்னா 21 by 3ன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் டு ரெப்ரசன்ட் டிவிஷன். இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் அந்த ஹாரிசான்டல் பார். அதுக்கு மேலே ஒரு 2 டாட், மேலே ஒரு டாட்டு கீழே ஒரு டாட்டு இருக்குது. ஸோ இதை வந்து என்னது ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம் அப்படி இல்லையா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு டினோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிம்பிளை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது ஃப்ராக்ஷனல் டைப்பில் இருக்குது. இந்த பார்க்கு பேர் என்னது ஃப்ராக்ஷனல் பார். இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம் டிவிஷனை நம்ம என்ன பண்ணலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு தான் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ 21 டிவைடட் பை 3. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் 7 3s 21. அப்போ ரிமைண்டர் என்ன கிடையாது 0 இல்லையா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் டிவிஷனை யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வந்து இன்னொன்று என்ன சொன்னோம்னா ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் சொல்லணும். என்ன பண்ணணும்னா 21லேருந்து ரிப்பீட்டடாக 7 சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? 3 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 21 minus 3 equal to 18. 18 minus 3 equal to 15. 15 minus 3 equal to 12. 12 minus 3 equal to 9. 9 minus 3 equal to 6. 6 minus 3 equal to 3. And finally 3 minus 3 equal to 0. இப்போ பாருங்கள் எத்தனை டைம் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் 3 1 2 3 4 5 6 7. அப்போ டோட்டலி ஹவு மெனி டைம்ஸ் 7 டைம்ஸ் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்.
சரியா? அப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 3 3 3 3 ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்? 7 டைம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். பாருங்கள், இப்படி டிவிஷனை இந்த மாதிரி நம்ம செய்யறதையும் இப்படியும் நம்மளால செய்ய முடியும். ஸோ இப்போ இது ஸ்மாலர் நம்பராக இருந்தால் இது மாதிரி ரிப்பீட்டட் டிவிஷன் நம்ம செய்யலாம். பட் இப்போ பெரிய லார்ஜ் நம்பராக இருந்தால் இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக டிவிஷன் எழுதிட்டு போகிறது சம்வாட் எப்படி டிடிஎஸாக இருக்கும்ன்றதுனால தான் instead of this repeated subtraction we are using this method. ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், அதை ஷார்ட்டண்டாக கான்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளிஃபைடாக இந்த மெத்தடை என்ன பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 நம்பர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. பட் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரிஜினலி இருந்தது 2 நம்பர்ஸ் தான். அந்த 2 நம்பர்ஸை வச்சு நம்ம புதுசாக 2 நியூ நம்பரை நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் அந்த டிவிஷனை பெர்ஃபார்ம் பண்ணி. ஸோ அப்போ இதில் அந்த 4 நம்பரும் சேர்ந்து தான் டிவிஷனோட காம்பனன்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இது டிவிஷன் சிம்பிள். இது இப்படியும் காட்டலாம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிவைடன் சொல்கிறோம். அந்த சிம்பிள்குள்ளே இருக்க நம்பர் டிவைடன். ஸோ அந்த ஹூக் மாதிரி, அந்த கர்வ் மாதிரி, கொக்கி மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பர் பேர் டிவைசர். ஸோ அந்த பார்க்கு மேலே இருக்கிற நம்பருக்கு பேர் கோஷன்ட். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலி வர இந்த நம்பர் இஸ் தி ரிமைண்டர். இதுக்கு என்ன பேர், ரிமைண்டர்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த 4 காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிவிஷன். என்னென்ன? டிவைடன், டிவைசர், கோஷன்ட், ரிமைண்டர். இது 4த்துக்கும் பேர் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இந்த 21 இருக்கு இல்லையா, இந்த 21 நான் எப்படி திரும்பியும் கொண்டு வர போகிறேன் பாருங்களேன். இந்த 3 and 7 மல்டிப்ளை பண்ணுங்க. பாருங்கள், இந்த 21 எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 and 7 மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இருக்கிற இந்த 0வை ஆட் பண்ண போகிறேன். ஸோ 3 7s 21. 21 + 0 என்ன வரும்? 21 தானே வரும். அப்போ 21 = 21 வந்துருச்சா? ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் த டிவைடன் பேக். நமக்கு இந்த டிவைசரையும் கோஷன்ட்டையும் ரிமைண்டரையும் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிவைடண்ட்டை திரும்ப எடுக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டிவிஷன் ரூல்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? டிவிஷன் ரூல். எப்படி டிவிஷன் ரூல் சொல்கிறோம் பாருங்க, சிம்பிள் தான். ஸோ எப்படி சொல்கிறோம் பாருங்க, டிவைடன் ஈக்குவல் டு என்னது, டிவைசர் into quotient TIENT. இங்கே நடுவில் n போட்டேன், சாரி, அதை ரிமூவ் பண்ணிடுறேன். டிவைசர் into quotient divisor into quotient plus what, remainder. சரியா? இதுதான் வந்து டிவிஷனோட ரூல். பாருங்க, எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுன்னு பாருங்க. நமக்கு டிவைடன் வேணும்னா we have to multiply the divisor and quotient and finally we have to add the remainder with it. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டிவிஷன் ரூலுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இதை லோயர் கிளாஸ்லேருந்து இந்த ப்ரொசீஜரை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வந்துட்டுருக்கோம். இதை ஏன் இப்போ இங்கே நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான், இந்த ரூலை பேஸ் பண்ணி, இந்த டிவிஷன் ரூலை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த HCF GCDக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ டிவிஷன்னா என்ன, இந்த டிவிஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு GCDனா என்னன்னு இப்போ என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, GCD மீன்ஸ் வாட், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ அப்போ 2 இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ விச் ஆர் நாட் ஆல் 0 இல்லாத 2 இன்டீஜர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்குற அந்த 2 இன்டீஜர்ஸையும் டிவைட் பண்ணுதுன்னா அந்த பாசிட்டிவ் இன்டீஜரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா GCDன்னு சொல்கிறோம். ஸோ அதை டெஃபினேஷனில் சொல்லும் போது பாருங்கள் எப்படி சொல்கிறோம், GCD ஆர் HCF இன்னொரு நேம் இருக்குது, greatest common divisor or highest common factor கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? of 2 integers is the largest number that divides them both without remainder. அந்த 2 நம்பரையும், எக்ஸிஸ்டிங் கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் வித்தவுட் 0 டிவைட் பண்ணுற நம்பருக்கு தான் பேர் நம்ம GCDன்னு சொல்கிறோம். சேம் இதுவும் அதே தான் டெஃபினேஷனு. இது ஒரு வேலை சொல்லியிருக்கோம், இது இன்னொரு வேலை சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த GCD HCFலாம்
மேத்தமெட்டிஷியன், கிரீக் மேத்தமெட்டிஷியன் யூக்ளிடுக்கு அப்புறம் தான் அந்த ஜிசிடி ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறத நேமை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரை வச்சு நம்ம வந்து எப்படி டிவிஷன் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ 2 நம்பருக்கு வரும்போது ஒரே நம்பரால் அந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணுறது பாசிபிளான்னு அப்படி செக் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச இந்த கான்செப்ட் தான் என்னது, இந்த ஜிசிடி ஆர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா, சிங்கிளாக சொல்லும்போது டிவிஷன் சொல்லிட்டோம். ஸோ 2 சொல்லும்போது அந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணணுன்றதுனால அது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு என்ன பண்ணியிருந்தாங்க, நமக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த நேம் வந்து யூக்ளிட்க்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹீஸ் அ Greek mathematician and also the father of geometry. ஓகேவா, இவர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக்ஸ் எழுதியிருக்காரு. அதில் 13 வால்யூம்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ்லலாம் நிறைய கான்செப்ட்ஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. யூக்ளிட் பற்றி நம்ம இன்னும் நிறைய என்ன பண்ண போகிறோம், நிறைய யூனிட்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஜிசிடி ஃபைண்டிங் ஜிசிடி ஃபார் 2 numbers we have known. நமக்கு அது எப்படி டிவிஷன் நமக்கு ஆல்ரெடி பண்ண தெரியுமோ அதே மாதிரி ஜிசிடி 2 நம்பர்ஸ்க்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோயர் கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஜிசிடி பிட்வீன் பாலினாமியல்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜிசிடி ஆஃப் 2 or more polynomials is a polynomial of the highest common possible degree, that is a factor of given 2 or more polynomials. அப்போ பாலினாமியல்னா என்ன, நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது அல்ஜிப்ராவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அல்ஜிப்ரான்னு வரும்போதே நமக்கு பாலினாமியல் ஆஸ் யூஷுவல் வந்துடும். இப்போ பாலினாமியல்னா இட் இஸ் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வித் வேரியபிள்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் கம்பைன்ட் பை த பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, இது சிம்பிளாக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பேசிக் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்டோட காம்பினேஷனில் எழுதுகிற அந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாலினாமியல் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா x³ minus 2x² plus 4x minus 1 இது ஒரு பாலினாமியல். 2x minus 7 இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாலினாமியல் தான் சொல்லுவோம். பாலினாமியலை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல், அப்புறம் பாலினாமியல் சொல்லுவோம். ஜென்ரலி எல்லாமே பாலினாமியல் அப்படிங்கிற அந்த டிவிஷனுக்குள்ளே வந்துடும். ஓகேவா, அப்போ அந்த பாலினாமியல் 2 பாலினாமியல்ஸ்க்கு நம்ம ஜிசிடி போடும்போது அதோட எப்படி இருக்கணும்னா, அந்த ஜிசிடி எப்படி இருக்குன்னா ஹையஸ்ட் காமன் பாசிபிள் டிகிரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட் ஷுட் பி அ ஃபேக்டர். எதோட ஃபேக்டர், கொடுத்துருக்கிற கிவன் 2 பாலினாமியல்ஸோட ஃபேக்டராக இருக்கும் ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல்ஸ் நம்ம போடணும்னா அதுக்கு முன்னாடி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மானா நமக்கு என்னன்னு தெரியணும். ஏன் டிவிஷன் லெம்மா நமக்கு நெசசரி மீன்ஸ், இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஜிசிடி போட முடியும். ஏன்னா அந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அண்ட் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோமே, ஹெச்சிஎஃப் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட்டே நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஹியர் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்காரிதம், லெம்மா இது ரெண்டுமே நியூவான வேர்டு terminology இல்லையா. அப்போ what is a lemma? Lemma is a proven statement used for proving another statement. இப்போ ஆல்ரெடியே ஒரு சில மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி ப்ரூவ்டாக இருக்கும். அதை நம்ம போய் இன்னொரு முறை நம்ம என்ன பண்ணவே தேவையில்ல, ப்ரூவ் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி அந்த ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தான் பேர் என்னன்னா லெம்மா. ஸோ சம்டைம்ஸ் இந்த லெம்மாக்கும் ஒரு தனியான ஒரு ப்ரூஃபும் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹையர் மேக்ஸில் என்ன பண்ணிக்கலாம், நல்லா கிளியராக நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் அல்காரிதம். ஹியர் அல்காரிதம் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப்ஸு. இப்போ எப்படிலாம் நம்ம போகணும், எந்தெந்த மெத்தடில் நம்ம போகணும். இப்போ வந்து ஒரு டீ போடணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் நமக்கு தெரியும்ல. என்னெல்லாம் பண்ணுவோம், மில்க் எடுப்போம், அதோட வாட்ரு, அப்புறம் பாயில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், டீ, சுகரு ஃபில்டர் பண்ணி, டீ டஸ்ட்டு, சுகர்லாம் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிட்ட பிறகு அதை என்ன பண்ணுவோம், எடுத்து ஃபில்டர் பண்ணி போடுவோம். ஸோ இதெல்லாம் தான் ப்ராசஸ்ஸு. என்னென்னலாம் மெத்தட்ஸ் எப்படிலாம் ஃபாலோ பண்ண போகிறோன்ற அந்த ஸ்டெப்ஸை சொல்கிற அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அல்காரிதம்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெச்சிஎஃப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஹெச்சிஎஃப் அண்ட் ஜிசிடி ஆர் ஒன் அண்ட் தி சேம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து டிவிஷன் ரூல் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த டிவிஷன் ரூல் வந்து இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால இருந்து தான் நம்ம அந்த டிவிஷன் ரூலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
எழுதியிருக்கோம். ஸோ அந்த டிவிஷன் லெம்மா எப்படி இருக்கும் அப்படின்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. யூக்ளிட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால அவருக்கு நம்ம அந்த லெம்மாக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மான்னு சொல்கிறோம். பாருங்கள் என்ன சொல்கிறோம், லெட் ஏ அண்ட் பி வேர் ஏ கிரேட்டர் தேன் பி பி எனி டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் ஏ எப்படி இருக்கணும், கிரேட்டர் தேன் பியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டீஜர்ஸ் q and r such that a equal to bq plus r where 0 less than or equal to r less than b. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், a equal to bq plus r. நம்ம அந்த டிவிஷன் ரூலில் என்ன எழுதியிருந்தோம்னா டிவைடன் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் போட்டிருந்தோம்ல, சேம் அந்த டிவைடன்ட் இருந்தால் இந்த இடத்துல a, அதே மாதிரி b தான் என்னது டிவைசர், q கோஷன்ட் அண்ட் r என்னது ரிமைண்டர். ஸோ r எப்படி இருக்கும்னா ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் தி டிவைசர். டிவைசரை விட ரிமைண்டர் எப்பயுமே எப்படி தான் இருக்கும், லெஸ்ஸராக தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. நம்ம போட்ட அந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நம்ம என்ன போட்டிருந்தோம்னா 21 டிவைடட் பை 3 போட்டிருந்தோம் இல்லையா? அப்போ அதில் நமக்கு என்ன கிடைக்கல, ரிமைண்டரே வரலை. ஏன் ரிமைண்டர் வரலைன்னா 21 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 21 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. 3ஓட மல்டிபிளாக இருந்ததுனால நமக்கு அது என்னவா கிடைக்கல, ரிமைண்டர் நமக்கு வரவே இல்லை. ஓகேவா? அப்போ ரிமைண்டர் 0னா அந்த 0 டிவைசரை விட எப்படி தான் இருந்தது, கம்மியாக தான் இருந்தது இல்லையா? பாருங்கள், அந்த ரிமைண்டர் எப்படி இருக்கணுன்றதுக்கு கண்டிஷன் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் பி. அப்போ 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா அந்த டிவைசருக்கு லெஸ் தேனாக இருக்கணும். இதுதான் என்னது அந்த ரிமைண்டருக்கான கண்டிஷன். ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மான்னு சொல்கிறோம். இந்த டிவிஷன் ரூல் பாருங்கள், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா? டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ இந்த டிவிஷன் அல்காரிதமை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா GCD ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் 9th என்ன பண்ணிட்டோம்னா GCD ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நமக்கு தெரியும். அப்போ அங்கே என்ன மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தோம்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தோம், GCDயை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம எப்படி GCD ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி GCDயை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், டீட்டெயிலாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு இப்போ GCD பர்ஃபார்ம் பண்ணணும்னா we need 2 பாலினாமியல்ஸ் இல்லையா? நம்பர்ஸாக இருந்தாலும் 2, பாலினாமியல்ஸ் இருந்தாலும் 2, மினிமம் 2, மோர் தென் 2 என்ன பண்ணலாம், 2 இருக்கலாம், இல்லைனா 3 இருக்கலாம், 4 எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த கொடுத்துருக்கிற கிவன் 2 பாலினாமியல்ஸை நம்ம f of x g of xன்னு எடுத்துக்கிறோம். ஸோ என்ன பண்ணணும், அந்த 2 பாலினாமியலில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் பாருங்கள், அந்த டிவிஷன் லெம்மாவில் a greater than b அப்படி இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த பாலினாமியலை நம்ம டிவைட் பண்ணும்போது டிகிரி கிரேட்டராக இருக்கிறது தான் என்னவா நம்ம எடுத்துக்கணும், டிவைடண்டாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கக்கூடிய டிகிரியை டிவைசராக எடுத்து நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? டிவைட் பண்ணிவிட்டு அந்த டிவிஷன் ரூல் படி நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும், ரைட் பண்ணணும். அப்போ பார்த்துட்டு அந்த ரிமைண்டர் நான் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அகெயின் என்ன பண்ணணும்னா டிவைசரை ரிமைண்டரால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், டிவிஷன் எண்ட்ஸ், அந்த ஸ்டெப்போட டிவிஷன் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? அப்போ தானே ரிமைண்டர் 0 வந்த பிறகு நம்மளால் டிவிஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ரிமைண்டர் பிளேஸில் வேறு ஏதாவது நம்பர் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் டிவிஷனை கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரிமைண்டரால் ஃபஸ்ட்டு பண்ணும்போது டிவைசர் இருந்தது இல்லையா, அந்த டிவைசரை நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகே? ஸோ இந்த ப்ராசஸை நம்ம 0 கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே வரணும், கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ கண்டினியூ பண்ணோடனே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக நமக்கு 0 கிடச்சிரும். ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் டிவிஷனில் நமக்கு 0ன்னு ரிமைண்டர் வருதோ அந்த டிவைசர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், GCDன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருந்ததுன்னா பவர் பிரச்சனை இல்லை, அப்படியே எது கிரேட்டராக இருக்குதோ டிகிரி அதை வச்சு ஸ்மாலர் டிகிரியால் டிவைட் பண்ணிடலாம். இப்போ 2 பாலினாமியல்ஸ்க்கும் சேம் டிகிரி இருக்குது. அப்போ நம்ம எப்படி பாலினாமியலோட டிவிஷனை நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2த்துக்கும் சேம் டிகிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாலினாமியல்ஸோட கோஎஃபிஷியன்ஸை என்ன பண்ணணும்,
கம்பேர் பண்ணி பார்க்கணும். எது வந்து ஹையஸ்ட் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதை டிவைடண்டாக என்ன பண்ணிக்கணும், நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சரி. இப்போ ரெண்டு கோஎஃபிஷியன்ட்ஸுமே சேமாக இருந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நெக்ஸ்ட் டிகிரியை பார்க்கணும். நெக்ஸ்ட் லீஸ்ட்டாக இருக்குது இல்லையா அந்த பாலினாமியலில், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டிகிரியை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எதை எதால டிவைட் பண்ணணும், ஐ மீன் எது டிவைடன் அண்ட் எது டிவைசர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிவிஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம அப்படியே தியரட்டிக்கலாக பார்க்கும்போது சம்வாட் நமக்கு ஒரு மாதிரி ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்கிற மாதிரி தெரியும். சிம்பிள் தான், அதை நம்ம வேர்ட்ஸில் சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். இப்போ நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக அது என்ன ஆகிடும், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ எப்படி ஜிசிடி பை லாங் டிவிஷன் போடுறது அப்படின்றத செக் பண்ணிக்கலாமா எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக? ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஜிசிடி நார்மலாக ரெண்டு நம்பர்ஸ்க்கு ஜிசிடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஃபுல்லுமே கான்செப்ட்ஸாக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் நமக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? ஓகே, கான்செப்ட்ஸையும் தெரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணின அந்த சம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்போ கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கான்செப்டை வந்து என்ன ஆகும், நமக்கு மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேவா? அதுக்கு தான் சம்ஸ் கொடுக்கறது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம ஜிசிடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப் 12, 36. ஸோ இது மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து நமக்கு ஜிசிடி நமக்கு போட தெரியும் இல்லையா? அப்போ ஜிசிடி என்ன பண்ணுவோம், இப்படி போடுவோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவோம், ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ரெண்டு மெத்தட்லேயே எப்படி வேணாலும் நம்ம போடலாம். இப்போ நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எடுத்து போடுறேன். இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்கும்போது பாருங்கள், ரெண்டுமே ஈவன் நம்பர். ஸோ யூஸ் 2, 2 6 are 12, 1 2s are 2, ரிமைண்டர் 1, 18 2s are 36. திருப்பி இது ரெண்டும் திருப்பி அகெயின் ஈவன், திருப்பி 2 போடுங்க, 3, இங்கே என்ன வரும் 9. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஆட் ஆயிடுச்சு. அதனால இப்போ இங்கே என்ன போடணும், 3 போடணும். 3 டேபிளில் தான் வரும். ஸோ 1 3s are 3, 3 3s are 9. இப்போ இதுக்கப்புறம் நம்ம டிவிஷனை பெர்ஃபார்ம் பண்ணலாமா? தேவையில்லை, வேண்டாம், டிவைட் பண்ண தேவையில்லை. ஏன்னா லாஸ்ட்டில் வர்றது ப்ரைம் நம்பர்ஸில் எண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டிவிஷன் நம்ம போட வேண்டாம். சம்டைம்ஸ் சிலர் வந்து 1 அப்படி போடுவாங்க. அது நாட் நெசசரி. இதோட இந்த ஸ்டெப்போட நம்ம என்ன பண்ணிடலாம், லெஃப்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இதான் லீஸ்ட் ப்ரைம் நம்பராக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. அப்போ நமக்கு ஜிசிடி வேணும் அப்படின்னா பாருங்கள், ஜிசிடி therefore ஜிசிடி ஈக்குவல் டு 2 into 2 into 3. ஸோ அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜிசிடின்னு சொல்கிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 2s are 4, 4 3s are 12. ஓகேவா? அப்போ ஜிசிடி ஆஃப் எனி 2 பாசிட்டிவ் இன்டிஜர் is again the largest integer which divides the given 2 integers without remainder. பாருங்க, இதுவும் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் தான், லார்ஜஸ்ட் ஒன்று. இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணும்போது என்ன கொடுக்காது, ரிமைண்டரே கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், 12ஆல் டிவைட் பண்ணுவோமா? 12 divided by 12னா என்ன வரும், 1 12s are 12, ரிமைண்டர் 0. இப்போ செகண்ட் வந்து என்ன வரும், 36. 36 12ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3 12s are 36. இது ஒரு ரிமைண்டர் என்ன ஆயிடுச்சு, 0 இல்லையா? அப்போது இந்த 12 வந்து இந்த 12 அந்த 36 ரெண்டுத்துக்குமே என்னவா இருக்கும், டிவைசராக இருக்கும் இல்லையா? அப்போ இதனோட மல்டிப்புளாக தான் என்னது, இந்த 12 and 36 ஜிசிடியோட மல்டிப்புள் தான் இந்த எக்ஸிஸ்டிங் கிவன் நம்பர்ஸ். ஓகே, ஸோ எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியில் தான் எல்லாமே இருக்குது. அதனால இதுலேருந்து அதை செய்யலாம், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அந்த பாசிபிலிட்டி நமக்கு இருக்குது. ஸோ இதான் ரெகுலர் வே ஆஃப் ஃபைண்டிங் என்னது, ஜிசிடி. இன்னொரு மெத்தட் நான் என்ன சொன்னேன்னா ஃபேக்டர் ட்ரீ மெத்தடுன்னு சொன்னேன். ஸோ அப்போ அந்த ஃபேக்டர் ட்ரீ போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதை இப்படி போடுவோம் இல்லையா? 4 3s are 12. இப்போ இந்த 3 இது ப்ரைம் நம்பர், இதை அப்படியே விட்டுடலாம். அகெயின் இந்த 2வை 2 2s are 4ன்னு இந்த 4ஐ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த 36 போடும்போது எப்படி போடுவோம் பாருங்கள், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா 4 9s are 36ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 4 எப்படி அகைன் ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 2s are 4 இல்லையா? 2 into 2 இப்படி ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 9ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 3 3s are 9. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள், வந்தது எல்லாமே லாஸ்ட் நம்பர்ஸ் எதில் வந்து எண்டாக இருக்குது, ப்ரைம் நம்பராக எண்டாக இருக்குது இல்லையா? லாஸ்ட் நம்பர்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே. அப்போ ப்ரைம் நம்பராக வந்துருச்சு ஃபைனலி அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ண தேவையில்ல. அதுக்கு பிறகு நம்ம டிவிஷனை அதை அதுக்கப்புறம் ஃபைனலி அதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் லாஸ்ட் இல்லையா? அதனால் இதை நம்ம என்ன பண்ணோம், இதோட நம்ம என்ன பண்ணிக்கணும்,
முடிச்சுக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம எப்படி 12 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம், லாஸ்ட்டாக வந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸில் மட்டும் எழுதணும். 2 × 2 × 3. அச்சா, நெக்ஸ்ட் 36 பாருங்கள், அதை எப்படி எழுதணும். ஸோ 2 × 2 × 3 × 3. ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு ஜிசிடி வேணும் அப்படின்னா தேர்ஃபோர் ஜிசிடி ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் காமனாக இருக்கணும். ஸோ இந்த 2, அடுத்து இந்த 2, அடுத்து இந்த 2 3, இதெல்லாம் காமனாக இருக்குது. அப்போ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 2 2க்கு 1, அதே மாதிரி இந்த 2 2ஸ்க்கு 1, 2 3ஸ்க்கு 1, 2 2s are 4, 4 3s are 12. So this is the method of finding GCD using factor tree method. Factor tree methodல நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் நார்மலி GCD of 2 numbers நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பேர் prime factorization method. இது வந்து prime factorization. Second factor tree. Okay va. So each one has one specific name. So this is factor tree method. இதெல்லாம் நம்ம வந்து lower classல learn பண்ணிட்டோம். So just to recap தான் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இங்க பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் இப்போ algebraic GCD find out பண்ணுறோம். I mean polynomials ஓட GCD find out பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி factorization மெத்தடில் நமக்கு GCD find out பண்ண தெரியும். ஸோ அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு GCD எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பாலினாமியலுக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபைண்ட் GCD ஆஃப் 16x³ y², 24x, இங்கே x போடுங்க, x y² z. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் டேர்முக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 16க்கும் 24க்கும் நம்ம என்ன பண்ணணும், GCDயை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த நியூமரிக்கல் டேர்ம்ஸ்க்கு எப்படி GCD போடுறது, ஆல்ரெடி நம்ம இப்போ மேலே போட்டோம் இல்லையா, அந்த மாடலில் நம்ம இப்போ போடணும். இப்போ பாருங்களா, 16 24, இதுக்கு நம்ம முதல்ல GCD போட்டுக்கலாம். prime factorization மெத்தடில் நான் ரெண்டுமே ஈவன் நம்பர்னால 2 எடுத்துக்கிறேன். 2 8s are 16, 12 2s are 24, again 2, 4 2s are 8, 6 2s are 12, again 2, 2 2s are 4, 3 2s are 6. இப்போ இது ரெண்டு என்னது, ப்ரைம் நம்பர்ஸில் எண்ட் ஆகிட்டதுனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது GCD ஈக்குவல் டு 2 × 2 × 2. ஸோ 2 இந்த இது வரைக்கும் வரக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் எடுக்கணும். 2 2s are 4, 4 2s are 8. அப்போது அந்த 2 நம்பர்ஸோட GCD வந்து என்னது, 8. இப்போ இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி இந்த டேர்மை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா, ஃபேக்டர்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 16x³ y² நம்ம எப்படி எழுதலாம்னா 16 × x × x × x இல்லையா, x³ தான். y² மீன்ஸ் வாட், y × y. அதே மாதிரி 24x y² z போடும்போது 24 நம்ம as it is அப்படியே வச்சுக்கணும், into x, y² மீன்ஸ் y × y plus into z. ஓகே, இப்போ நம்ம இதை ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ now GCD போடுறோம். therefore GCD equal to, நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டோம், we have found the GCD of 16 and 24 as what, 8. 18 ஃபவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த டேர்ம்ஸை நம்ம கம்பேர் பண்ணோம். எப்படி இந்த ஃபேக்டர்ஸை நம்ம முதல்ல எப்படி அந்த ஃபேக்டர் ட்ரீயில் பார்த்தோம்னா ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய காமன் மட்டும்தான் எடுக்கணும், காமன் ஃபேக்டர்ஸ். அப்போது ரெண்டுத்துலேயே எக்ஸ் இருக்கா, அதே மாதிரி பாருங்கள் இந்த 2y இருக்கா, ரெண்டுத்தையும் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 8x y × y என்னது, y². ஸோ அப்போ தான் திஸ் இஸ் தி GCD. ஓகேவா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பவரில் லீஸ்டாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ இங்கே இசட் இருக்குது, இங்கே இசட் இல்லை. அப்போ ரெண்டுத்துலேயுமே இருக்கணும். நம்ம எடுக்கிற GCDக்காக எடுக்கிற அந்த டேர்ம்ஸு ரெண்டுத்துலேயுமே இருந்தால் மட்டும்தான் அது GCD அக்செப்ட் ஆகும். ஒன்றுத்தில் இருந்து இன்னொன்றுத்தில் இல்லைன்னா நம்ம அதை எடுக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ பாருங்கள் அந்த காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். அப்போது இதுதான் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் GCD. ஸோ எந்த மெத்தடு, GCD ஆஃப் 16x³ y², 24x y² z by which method, factorization method.
ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜிசிடியை இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ வி ஹவ் லேர்ன் திஸ் ப்ரொசீஜர் இன் 9th standard இட் செல்ஃப் இல்லையா. இப்போ சும்மா ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு இதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிசிடி பை லாங் டிவிஷன் மெத்தட் இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரி, எப்படி ஜிசிடி பை லாங் டிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? பாருங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு முறை என்ன பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். என்ன பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதிக்கலாம். ஜிசிடி பை லாங் டிவிஷன் மெத்தடுக்கு இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த GCD of x cube plus x square minus x plus 2 and 2x cube minus 5x square plus 5x minus 3. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ்க்கும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஜிசிடியை நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பை என்ன மெத்தட் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம், லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ நமக்கு நார்மலான ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எப்படி ஜிசிடி பண்ணுறதுன்னு தெரியும், நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஜிசிடி பண்ணுறதுன்னு தெரியும், அண்டு எது டிவிஷனில் எப்படி வந்து ஜிசிடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதில் தான் நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் கண்டினியூஸாக அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கிளியராக என்ன பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ரெண்டு பாலினாமியலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் நம்ம போடும்போது என்ன பண்ணிக்கணும்னா, கிவன் தட் எழுதிக்கலாம். given that நம்ம என்ன பண்ணலாம், let given that ன்னு எடுத்துக்கூடாது, நாமளா எடுத்துக்கிறோம் ரெண்டு பாலினாமியல். let f of x equal to x cube plus x square minus x plus 2. அடுத்தது g of x. g of x equal to 2x cube minus 5x square plus 5x minus 3. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பாலினாமியலையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். இப்போ பார்க்குறோம், டிகிரிஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள், கிரேட்டராக இருக்கா, இல்லை, ரெண்டு டிகிரியுமே எப்படி இருக்கு, சேமா இருக்கு இல்லையா. டிகிரிஸ் ரெண்டுமே ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ரெண்டுத்தோட டிகிரியும் சேமா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், கோஎஃபிஷியண்ட்டை நம்ம பார்க்கணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது ஜி ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம இதை டிவைடண்டாக எடுத்துக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸை டிவைடண்டாக எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸை டிவைசராக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, லாங் டிவிஷனை நம்ம என்ன பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எப்படி போட போகிறோம் பாருங்கள், எழுதிக்கலாம். 2x cube minus 5x square plus 5x minus 3. ஸோ திஸ் இஸ் தி டிவைடன். இப்போ நம்ம இதை எதால் டிவைட் பண்ண போகிறோம், எதால் டிவைட் பண்ணுறோன்னா, x cube plus x square minus x plus 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, 2x cube, இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, வெறும் x cube. அப்போ இந்த x cube கேன்சல் ஆகிட்டு என்ன மட்டும் இருக்கும், 2 மட்டும் இருக்கும் இல்லையா. அப்போ 2 கோஷன்ட்டில் போட்டுட்டு இப்போ ஹோலாக 2ஆல் ஃபுல்லுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into x cube 2x cube plus 2 into x square 2x square 2 into minus x minus 2x plus 2 2s are 4. ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னே நம்ம என்ன செய்யணும்னா, we have to change the symbol of the lower terms. அந்த லோயர் பாலினாமியலோட சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி தான் நம்ம நார்மலான டிவிஷனில் இதே மாதிரி தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ 2x cube minus 2x cube கேன்சல் ஆயிரும் இல்லையா. அப்போ சேம் சிம்பிள் மீன்ஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், minus 7x square. இதுவும் சேம் சிம்பிள். ஸோ இட் வில் பிகம் 7x. ஹியர் ஆல்சோ சேம் சிம்பிள். ஹியர் -7. இப்போ பாருங்கள், இப்போ அகெயின் இப்போ டிவிஷனாக கண்டினியூ பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இப்போ டிவிஷன் போடுறோன்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் இருக்கிற நம்பரை டவுன் பண்ணி தான் நம்ம டிவிஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இங்கே இதுக்கப்புறம் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இதோட அவ்வளோதான், போடவும் முடியாது இல்லையா. இங்கே எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லையா, அடுத்த நம்பரை கீழே டவுன் பண்ணி ஏற்றி இந்த ரிமைண்டரோட சேர்த்து போடுறதுக்கு. ஸோ இல்லை, மோரோவர் இங்கே டிகிரி எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே டிகிரி வந்து என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்போது டிகிரி லோயராக இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, போடவும் முடியாது இல்லையா. ஸோ அப்படியே அதனால் இதோட இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இங்கே எல்லாமே 7 காமனாக இருக்கிறதுனால
இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரிமைண்டர் ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் என்னது இது, கியூ ஆஃப் எக்ஸ், இந்த பக்கம் இருக்கிற இந்த 2, ஓகேவா, கியூ ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த ஆர் ஆஃப் எக்ஸ்லேருந்து நான் அந்த -7 காமனாக எடுத்துடலாம் பாருங்கள், ஏன்னா 7 காமனாக இருக்கிறதுனால. -7 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா x² -x என்னன்னு வந்துடும், +1 வந்துடும். ஓகேவா, அப்போ இந்த ரிமைண்டர் ஈக்குவல் டு 0வா நாட் ஈக்குவல் டு 0வா, சின்ஸ் r of x not equal to 0, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எதர் இந்த f of x எதால டிவைட் பண்ணணும், r of x ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், டிகிரி ஆஃப் g of x கிரேட்டர் தான் இருந்ததுனால என்ன பண்ணணும்னா g of x டிவைடட் பை f of x பண்ணோம் இல்லையா. இப்போது r of x வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனால என்ன பண்ண போகிறோன்னா r of x நாட் ஈக்குவல் டு 0, அப்போ என்ன பண்ணணும், therefore f of x எதால டிவைட் பண்ண போகிறோம், f of x divided by r of x போட போகிறோம். ஓகேவா, அப்போ அந்த f of x என்ன, f of x என்ன, what is f of x, x cube, சொல்லுங்க, x cube plus x square minus x plus 2, this is f of x. அப்போ அந்த f of x எதால டிவைட் பண்ணணும், r of x. r of x என்ன வந்தது நமக்கு, x square minus x, பாருங்க x square minus x plus 1, x square minus x plus 1. ஸோ அப்போ இதால் திரும்ப நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி தான், ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸ் வரும். ஸோ புட் எக்ஸ் ஹியர். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் கியூப், சொல்லுங்கள், எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் கியூப்னு வருமா, எழுதலாமா, x cube x into minus x square 1 into x x. ஸோ அப்போ அகெயின் இங்கே என்ன பண்ணணும், சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும், மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இந்த எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர், ஹியர் மைனஸ் 2x ப்ளஸ் என்னன்னு வரும், ப்ளஸ் 2. இப்போ அடுத்து இருக்கிற லாஸ்ட் இருக்கிற இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணிடுறோம், கீழே டவுனுக்கு கொண்டு வந்துடுறோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இதோட இந்த சப்ராக்ட் பண்ணிட்டோம், எக்ஸ் மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x. அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 2வை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இங்கே டவுன் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு எழுதியிருக்கோம், ஏன்னா டிவிஷனை கண்டினியூ பண்ணுறதுக்காக. இப்போ அகெயின் என்ன பண்ணணும்னா என்ன செய்யணும், 2x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர், ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணோம்னா 2. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது எதை யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா, இப்படி ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் 8ல், a பவர் m by a power n equal to a power m minus n. இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி டிவிஷனை நம்ம இங்கே என்ன பண்ணிக்கோம், போட்டுட்ருக்கோம். ஓகேவா, இப்போ அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே 2 போட்டோமா, டிவைட் பண்ணும்போது இங்கே 2 போட்டாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 into x square what, 2x square minus 2x plus 2. இப்போ என்ன பண்ணணும், நம்ம அகெயின் லோயரில் இருக்கிறதுக்கெல்லாம் சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம். இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு, 0 வந்துருச்சு இல்லையா. அப்போ 0 வந்துச்சு அப்படின்னா எதால் டிவைட் பண்ணும்போது 0 வந்தது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு 0 வந்தது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து எஃப் ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணும்போது 0 வந்தது இல்லையா. அப்போது நம்ம ஃபஸ்ட்டே அந்த டெஃபினேஷன் சொல்லும் போதே பார்த்துட்டு இருந்தோம், அந்த டிவிஷனை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸ்டில் 0 வர வரைக்கும், ரிமைண்டர் 0 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஸோ எந்த டேர்மால் நமக்கு டிவைட் பண்ணும்போது 0 வந்ததோ தட் பர்டிகுலர் ஒன் இஸ் கால்ட் அஸ் தி ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல்ஸ் இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் தான் ஜிசிடி. அப்போ தேர்ஃபோர் ஜிசிடி ஆஃப் என்னது ரெண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் பாலினாமியல்ஸை, என்ன பாலினாமியல்ஸ் எடுத்துக்கிட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் என்னது, ஜிசிடி ஆஃப் த எக்ஸிஸ்டிங் 2 பாலினாமியல்ஸ் நம்ம சொல்கிறோம். பை என்ன மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கோம், லாங் டிவிஷன் மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஜிசிடியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸு அப்படி நாமளே என்ன பண்ணிட்டோம், கொடுத்துருக்க பாலினாமியல் எடுத்துக்கிட்டோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா டிகிரியை செக் பண்ணி பார்க்குறோம், டிகிரிஸ் சேமாக இருக்கவே கோஎஃபிஷியன்ஸில் எது கிரேட்டரோ அதை லோயர் கோஎஃபிஷியன்ட்டால் இருக்கக்கூடிய டேர்மால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை டிவைட் பண்ணுறோம். ஸோ ஜி ஆஃப் எக்ஸை
f of x ஆல நம்ம என்ன பண்றோம் டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் r of x கிடைக்குது. அந்த ரிமைண்டர் not equal to 0வா இருக்கிறதுனால again நம்ம என்ன பண்றோம்னா செகண்ட் டைம் டிவைட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே டிவைட் பண்ணிடுவோம். இப்போ செகண்ட் டைம் டிவைட் பண்ணுறதுல தான் எந்த டேர்மை எதால் டிவைட் பண்ணணும். அப்போ அந்த r of x வருது இல்லையா, செகண்ட் டிவிஷன் ஃபஸ்ட்டு டிவிஷன் கொடுத்துருக்கக்கூடிய 2 அப்படியே அந்த பாலினாமியல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் டிவிஷன் இதுதான் டிவிஷன் 2. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிவைசர் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். டிவைசர் பை ரிமைண்டர் இதுதான் செகண்ட் டிவிஷன். ஓகேவா, இது வந்து க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டிவைசரை எந்த டிவைசர் வேணா இருக்கலாம், அது f of x இருக்கலாம், g of x எது வேணாலும் இருக்கலாம். அந்த டிவைசரை நம்ம ரிமைண்டரால் நம்ம என்ன பண்ணிடணும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணணும்னா நமக்கு அடுத்த டிவிஷன் கண்டினியூ ஆகும் செகண்ட் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இப்போ இது வந்து நான் ஜீரோவாக இருக்கிறதுனால நான் இந்த 7 காமனாக இருக்கிறதுனால 7ஐ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு f of x-ஐ r of x-ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், திஸ் இஸ் த டிவைசர் இல்லையா, டிவைசரை எதால் டிவைட் பண்ணியிருக்கேன் ரிமைண்டர். ஓகே, அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணணும், டிவைட் பண்ணும்போது இல்லை காமன் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணிவிட்டு வர கோஷன்ட்டை இங்கே மேலே போட்டுட்டு அப்படியே ஃபுல்லுமே என்ன பண்ணிகிட்டே எழுதணும், நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஸோ அப்போ அந்த செகண்டு நம்ம டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடுது 0 கிடச்சிடுது. ஸோ ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல்ஸ் இஸ் x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் கிளியராக எழுதிடலாம். ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு ஜிசிடி பை லாங் டிவிஷன் மெத்தட் புரிஞ்சுதா? இப்போ இதில் எப்படி நார்மலி நம்பர்ஸ்க்கு எப்படி ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அப்புறம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அண்ட் லாங் டிவிஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் வந்து முடியல. இப்போ இதுதான் நம்ம சொல்லுவோம் டிவிஷன் ரூல். நம்ம இங்கே சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா டிவைடண்ட், அதாவது a ஈக்குவல் டு என்னது bq ப்ளஸ் r சொன்னோமா. இதுதான் வந்து டிவிஷன் அல்காரிதம், ஐ மீன் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி நம்ம என்ன பண்ணுறோம் அது மாதிரி எழுதுகிறோம். அப்போது அந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுறோம். டிவிஷன் எண்ட் ஆகலைன்றதுனால அந்த டிவிஷன் அல்காரிதத்தில் என்ன பண்ணுறோன்னா 0 வர வரைக்கும் ரிப்பீட்டடாக நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணாதான் நமக்கு ஜிசிடி கிடைக்கும். எப்படி நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமில் யூஸ் பண்ணி ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த சம் மூலமாக நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது LCM. LCM மீன்ஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ least common multiple of two integers a and b usually denoted by LCM of a and b is the smallest positive integer that is divisible by both a and b. ஸோ அப்போ அதில் பார்க்கும்போது என்ன பார்த்துருந்தோன்னா கிரேட்டஸ்ட் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசராக நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் தட் இஸ் டிவிசிபிள் பை போத். பாருங்கள், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஏ அண்ட் பியால் டிவைட் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் எல்சிஎம்க்கு. ஓகேவா, இதுக்கு இன்னொரு மெத்தட்லையும் நம்ம சொல்கிறோம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் சொல்லும்போது the least common multiple of 2 or more algebraic expression is the expression of the highest degree such that the expression exactly divided. அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டிகிரியை நம்ம என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம ஜிசிடியில் போடும்போது என்ன பண்ணணும், டிகிரி வந்து லீஸ்டாக இருக்கிறது தான் நம்ம எடுத்திருப்போம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எடுக்கும்போது நமக்கு அந்த சம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 16xy square, 24 x cube y square z அப்படி நம்ம ஒரு சம் இப்போ பார்த்தோம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த x cube x எடுக்கும்போது x மட்டும் தான் எடுத்திருப்போம். நம்ம அந்த லீஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய அந்த பவரை தான் நம்ம எடுத்திருப்போம், ஐ மீன் டிகிரியை தான். ஓகேவா, ஸோ இப்போ எல்சிஎம்மாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கொடுத்துருக்கிற பாலினாமியலை அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை ஃபுல்லாக ஃபேக்டர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் ரிசால்வ் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான் அதனோட எல்சிஎம். ஓகேவா, நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ஸ்க்கு நம்ம தனியாக எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் நம்ம இங்கே ஸ்டெப்ஸாக பார்க்குறோம். ஈச் எக்ஸ்பிரஷன் இஸ் first resolved into its factors. Highest power of the factors will be the LCM. If the expressions have numerical coefficients, find their LCM. தனியா அந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம LCM find out பண்ணணும். The product of the LCM of the factors and the coefficient is the required LCM. இப்போ இந்த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டுக்கு தனியாக நம்ம LCM போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் இந்த பவர்ஸ் தனியாக அந்த
ஃபேக்டர்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, ஹையஸ்ட் பவர்ஸோட ப்ராடக்ட், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் நமக்கு தேவையான எல்சிஎம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம தியரட்டிக்கலையும் வந்து நம்ம எப்படி வந்து எல்சிஎம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், எலாபரேட் பண்ணிட்டோம், எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எப்படி வந்து அப்ளை பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளில் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்ம எல்சிஎம்க்கு ஒரு நியூமரிக்கல் சம் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எல்சிஎம் கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 15 and 27. ஸோ 15 and 27க்கு நம்ம வந்து எப்படி வந்து எல்சிஎம் போடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா HCF எப்படி போடுறது, ஐ மீன் GCD எப்படி போடுறதுன்னு லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம GCD எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மெத்தடை நாம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதே சேம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். இங்கே பாருங்கள், வேறு ஒரு சேஞ்சும் இல்லை. 15 and 27 இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், போத் என்ன நம்பர்ஸ்ன்னு முதல்ல பார்த்துக்கணும். என்ன நம்பர்ஸு, ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, ஆட் நம்பர். ஸோ போத் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 3ஐ யூஸ் பண்ணிக்கலாம். 3 5s are 15, 9 3s வந்து என்னது 27. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த 5 and 9 காமனான நம்பரில் வந்தால் தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ காமனான நம்பரில் இது ரெண்டும் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 5 வந்து என்னது ப்ரைம் நம்பரு அண்ட் 9 தனியாக. ஸோ ரெண்டுமே ஒன் டேபிளில் தான் வரும். அதனால இதோட வந்து டிவைட் பண்ண முடியலன்றதுனால இந்த ஸ்டெப்போட லெஃப்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை வேணும்னா நம்ம என்ன பண்ணிடலாம், லாஸ்ட்டில் 1ல் இது பண்ணுற மாதிரி எண்ட் ஆகிற மாதிரி போடணுன்னா 1 5s are 5 இங்கே வந்து என்ன பண்ணிக்கணும், வந்து 9th டேபிளால் போட்டோம்னா இங்கே பாருங்கள் 9 1s are 9ன்னு வந்துடும். ஸோ இங்கே 5 வரும். இப்போ 5th டேபிளில் போட்டோம்னா 1 5 is 5. ஓகேவா? இந்த ரெண்டு டேபிளில் தான் இது டிவைட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி லாஸ்ட்டில் 1 வர மாதிரி இப்படியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணி மாற்றியும் நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஓகேவா? அப்போ எல்சிஎம் போடும்போது நம்ம என்ன வரும்னா இந்த எல்லா டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இப்போ இதில் வந்து சம்டைம்ஸு நம்ம வந்து இந்த எல்சிஎம்லேயும் ஜிசிடிலையும் ஒரு சின்ன வந்து கன்ஃபியூஷன் எப்போவுமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சிம்பிளாக நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏன் 1 வரைக்கும் போட்டால் லாஸ்ட்டு டேர்மில் வந்து கடைசியில் 1 வரைக்கும் வர மாதிரி நம்ம டிவைட் பண்ணோம்னா எல்சிஎம் எது ஜிசிடி எது அப்படிங்கிறத கன்ஃபியூஷன் வந்துடும். ஒரே நம்பர்ஸ்க்கே நம்மளால எல்சிஎம் அண்ட் ஜிசிடியை கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி போடும்போது ஒரு சின்ன தப்பு, எல்லாரும் காமன் எரர் எல்லாரும் பண்ணக்கூடியது இந்த மாதிரி மெத்தட்லன்றதுனால தான் இதை இன்சிஸ்ட் பண்ணாமல் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டே போடும்போது என்ன சொன்னேன்னா டிவைட் பண்ணும்போது இப்போ 3 போட்டோம்னா 3 5s are 15 and 9 3s are 27. இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ரெண்டுமே சேம் நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சால் மட்டும் அந்த டிவிஷனை பெர்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைனா அந்த டிவிஷனை பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஓகேவா? ஸோ அதை அப்படியே என்ன பண்ணிடலாம், லெஃப்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இதுக்கு நம்ம வந்து எல்சிஎம் போடணும். அப்போ தேர்ஃபோர் எல்சிஎம் ஈக்குவல் டு இப்போ முதல்ல இப்போ உங்களுக்கு இதாளுக்கு ஜிசிடி போட தெரியும் இல்லையா. ஜிசிடி அப்படிங்கிறது இந்த சைடில் வர நம்பர் மட்டும்தான் ஜிசிடி. அப்போ இந்த நம்பர்ஸ் ஐ மீன் 15 and 27ஓட ஜிசிடி வாட் 3. இப்போ எல்சிஎம் வேணும்னா எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடணும். நம்ம இப்போ இங்கே டிவைட் பண்ணி வந்திருக்கிறது இந்த டிவைசர், அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 5 × 9 இது ஃபுல்லுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 5s are what 15 இல்லையா. அப்போ 15 × 9, 9 5s are 45, ரிமைண்டர் 4, 1 9 is 9, 9 + 4 எவ்வளோ வரும் 13, 10 11 12 13. ஓகே, 135. அப்போது இதோட எல்சிஎம் என்னது 135 நமக்கு வரும். இப்போ இதில் வந்து ஏன் இந்த மெத்தடில் என்ன கன்ஃபியூஷன்னா, நம்ம எழுதும் போதே நம்ம எப்படி எழுதணும்னா இப்போ லாஸ்ட் வரைக்கும் 1 போட்டோம்னா 2 நம்பர்ஸும் எந்த நம்பரில் மட்டும் டிவைட் ஆகிருக்கோ அது மட்டும் தான் ஜிசிடி. இப்போ இது சிம்பிளாக ஒரே ஒரு 3ல் மட்டும் முடிஞ்சிடுச்சு. சம்டைம்ஸ் 2 நம்பர் வந்து காமனாக டிவைட் ஆகிருக்கும். அப்படின்னா நம்ம அதை பார்த்து எழுதணும். அப்புறம் எல்சிஎம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னும் போது சம்வாட் இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால இந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் 1 போட வேண்டாம். 1 போடலைன்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், இந்த சைடில் வர்றது ஜிசிடி ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எல்சிஎம்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வேணும்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 25 100 125. ஸோ அப்போ இது நான் 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 3 நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் அண்ட் ஜிசிடி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ நான் ஃபஸ்ட்டு
என்ன பண்ணுறேன் எல்லாமே 5ஓட மல்டிபிள். அப்போ 5 எடுத்துக்கலாம் இல்லையா. 5 5s are 25, 2 5s are 10, 0 அப்படியே வந்துடும். 2 5s are 10, ரிமைண்டர் 2. ஸோ அண்ட் அகெயின் 5 5s are 25. ஸோ இது எல்லாமும் திருப்பி அகெயின் 5ஓட மல்டிபிள்ன்றதுனால 5லே போட்டுக்கலாம். 1 5s are 5, 4 5s are 20 and 5 5s are 25. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணலாமா? பண்ண முடியாது, வேண்டாம். ஏன்னா இது 4, இது ஒரு இண்டிவிஜுவல், இது ஒரு தனியாக 5. ரெண்டுத்துக்கும் காமனான எந்த மல்டிப்புளும் இல்லை. காமன் டேபிளில் இது ரெண்டுமே வராது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்கப்புறம் டிவைட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. இப்போ சேம் இப்போ இந்த சம்க்கே நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், ஜிசிடி போடணும். ஜிசிடி நம்ம எழுதணும்னா பாருங்கள், இந்த சைடில் இருக்கிறது வரைக்கும் ஜிசிடி. அப்போது 5 × 5 = 25. ஓகே, இப்போ எல்சிஎம் போட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் கம்ப்ளீட்டாக, ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு. ஸோ 5 × 5 × 1 × 4 × 5. ஸோ 5 5s are 25. 25 × 4 எவ்வளோமா? 25 4s are 100. அண்ட் 100 × 5 பாருங்கள், 100 × 5 போட்டோம்னா என்ன வரும்? 500. ஓகேவா? ஸோ 500 தான் என்னது இதனோட எல்சிஎம். பாருங்கள், 5 5s are 25, 25 × 4 100, 100 × 5 லாஸ்ட்லி 500. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஜிசிடி அண்ட் எல்சிஎம் சேம் நம்பர்ஸ்க்கு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஒரே சம்லேயே ஈஸியாக முடிஞ்சுதா? அப்போ நமக்கு பாருங்கள், இது வரைக்கும் இருக்கிறது ஜிசிடி, அப்புறம் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் வர்றது தான் எல்சிஎம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது. ஸோ இதில் நமக்கு என்னவும் வராது, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் நமக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. சரியா? அதே மாதிரி ஃபேக்டர் ட்ரீ நம்மளை எப்படி ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எல்சிஎம் ஜிசிடி போட்டிருந்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டர் ட்ரீ மெத்தடை யூஸ் பண்ணியும் நம்மளால் எல்சிஎம் என்ன பண்ண முடியும், போட முடியும். இப்போ பாருங்களேன், இல்லை ஒரே ஒரு சின்ன ஒரு இது பாருங்கள், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்கிறோம். பட் ஆனால் அந்த வேல்யூ எப்படி வந்திருக்கு, லீஸ்ட்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லியிருக்கோம், இங்கே எப்படி வந்திருக்கு, ஹையராக வந்திருக்கு இல்லையா? அப்படியே மாற்றி அப்படியே வரும். ஜிசிடின்னு சொல்லும் போது அது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் தான் சொல்லுவோம். பட் ஆனால் அந்த வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட்டாக வரும். எல்சிஎம்ன்றது லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவோம். பட் ஆனால் அந்த வேல்யூ நமக்கு எப்பயுமே அப்படி தான் கிடைக்கும், ஹையராக கிடைக்கும். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட சம்லேயும் அதே மாதிரி தான். ஜிசிடி 3 வந்தது, எல்சிஎம் 135 நமக்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி இப்போ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அந்த பாலினாமியல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ஜிசிடி போடுறோம் அப்படிங்கிறத எல்சிஎம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 8x⁴ y², 48 x² y⁴. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எல்சிஎம் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு எப்படி நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது. எது இதோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்? ஃபஸ்ட்டு டேர்முக்கு நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 8, செகண்டுக்கு 48. அப்போ முதல்ல 8 and 48க்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே ஈவன் நம்பர் இல்லையா? அப்போ 2 டேபிளில் எடுத்துக்கலாம். ஸோ 2 4s are 8, 2 2s are 4, 4 2s are 8 இல்லையா? அகெயின் ரெண்டுமே ஈவன். திருப்பி 2 போட்டோம்னா 2 2s are 4, 12 2s are 24. அகெயின் 2, 1 2s are 2, 6 2s are 12. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ண தேவையில்ல, டிவைட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரெண்டுமே தனித்தனியாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டிவிஷனை போட வேண்டாம். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எல்லாமே மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? 2 × 2 × 2 × 1 × 6. 2 2s are 4, 4 2s are 8, 8 6 are 48. ஸோ இதுதான் நமக்கு என்னன்னு சொல்கிறோம், நம்ம எல்சிஎம்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இதோட ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், x⁴ y², இதை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி போட்டுக்கலாம். இல்லை நம்ம அப்படியே ஈஸியாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம். பாருங்கள், இப்போ எப்படி, இப்போ x⁴ என்ன பண்ணணும், ஆக்சுவலி நம்ம x × x × xன்னு 4 டைம்ஸ் நம்ம போடணும், இன்ட்டு y × y அப்படி போடணும் இல்லையா? அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுனா அதே மாதிரி செகண்டில் இருக்கக்கூடியது x² y⁴ போட்டோம்னா x × x y⁴ y × y × yன்னு 4 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம் போடணும். இப்போ பாருங்கள், இந்த 2xக்கு இது 2 காமனாக இருக்கா? அதே மாதிரி
இது 2 காமனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த 2yக்கு இந்த 2yக்கு இது 2 காமனாக இருக்குது. நம்ம இப்படி தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னா ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். காமன் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து என்ன பண்ணுவோம், ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆனால் எல்சிஎம்க்கு என்ன பண்ணோம்னா இந்த ஃபேக்டர்ஸில் ஹையஸ்ட் பவரை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்து எழுதிக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, எழுத தேவையில்லை. ஏன்னா நம்ம எடுக்க போகிறது எதை தான் எடுக்க போகிறோம், ஹையஸ்ட் பவர் தானே எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தேவையில்லாமல் நம்ம இதை என்ன பண்ண தேவையில்ல, ஃபேக்டர் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. அப்போ டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ண முடியும், அந்த எல்சிஎம்மை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக எழுத முடியும். ஸோ நான் உங்களுக்கு அது காட்டுறதுக்காக தான் இங்கே என்ன பண்ணேன், இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணி காட்டினேன். அதை பண்ணாமலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். ஜிசிடிக்கு மட்டும்தான் ஃபேக்டரைசேஷன் நெசசரி, இது ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த எல்சிஎம்க்கு போடும்போது நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் என்ன, 8x⁴ y². செகண்டு என்னது 48x²y⁴ இல்லையா. அப்போ தேர்ஃபோர் எல்சிஎம்னு போட்டு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஆன்சரை அப்படியே எழுதிக்கலாம். பாருங்கள் ஒரே ஸ்டெப்பில். ஸோ எப்படி ஆன்சர் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் 1 செகண்டு. ஓகே, இப்போ பாருங்கள் தேர்ஃபோர் எல்சிஎம் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இப்போ 8 and 48க்கு என்ன எல்சிஎம், ப்ராடக்ட் ஆஃப் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இல்லையா. என்ன வரும், 48 ப்ளஸ் ஹையஸ்ட் பவர்ஸ் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். இப்போ பாருங்கள் எக்ஸில் எது ஹையஸ்ட் பவர் இருக்குது, இங்கே x² இருக்குது, இப்போ இங்கே x⁴ இருக்குது. ஸோ அப்போ x⁴. ஒயில் எது ஹையஸ்ட் பவர் இருக்குது, y⁴. சரியா, திஸ் இஸ் தி எல்சிஎம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஹையஸ்ட் பவர் எழுதுறதுக்கு எதுக்கு தனித்தனியாக ஃபேக்டர்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும், தேவையில்லை. நமக்கு பார்க்கும்போதே நமக்கு ஈஸியாகவே நமக்கு என்ன தெரிஞ்சிருது, அப்படியே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக போட முடியும்னும் போது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸாக நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எழுத வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்களேன், இதில் இன்னொன்று சம் நம்ம இப்போ போடுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் சிம்பிளாக இன்னொன்று எல்சிஎம் 5x - 10 5x² - 20. இப்போ இதுக்கு எல்சிஎம் போடணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் இதை நம்ம எப்படி எழுதலான்னா 5 × x - 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா இந்த டேர்மை. இதே வந்து 5 வெளியில் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது எப்படி எழுதலாம் பாருங்கள், x² - 5 4 20. ஓகேவா, x² - 20. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எல்சிஎம் போடுறோம். அப்போ செகண்டுக்கு அப்போ நம்ம எல்சிஎம் போடும்போது எப்படி போடணும் அப்படின்னா தேர்ஃபோர் எல்சிஎம் ஈக்குவல் டு இருக்கிறது அப்படியே ஈஸியாக அப்படியே ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, எல்லாமே எடுத்துக்கணும் இல்லையா. அப்புறம் காமன் மல்டிப்புளில் நம்ம அதாவது காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவரில் எடுத்துக்கணும். அப்போ ஹையஸ்ட்டுன்னு எடுக்கும்போது நம்ம வந்து இதை அப்படியே x² - 4 அப்படியே வச்சுட்டாலும் சரி, இல்லைனா இந்த டேர்மை மட்டும் நம்ம இதை அகெயின் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஏன்னா திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் a² - b² ஃபார்மேட். ஸோ a² - b² நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா we can write a + b into a minus b இப்படி நம்மளால இந்த செகண்ட் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ஓகேவா, ஸ்ப்ளிட் பண்ணிட்ட பிறகு இப்போ இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, அந்த காமன் அந்த 5 எழுதியாச்சு, நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், x - 2 டேர்ம் இங்கேயும் இருக்குது, அதாவது இந்த ஃபேக்டர் இங்கேயும் இருக்குது, இந்த இடத்துல x - 2 இருக்குது. ஸோ ரைட் x - 2 ஹியர். அப்போ ரிமைனிங் இன்னொன்று என்ன இருக்குது, x + 2 இருக்குது, அதையும் சேர்த்து எழுதணும். புரியுதா, லெஃப்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஃபேக்டராக பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காமனில் இருக்கக்கூடியதை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா தனியாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸையும் நம்ம சேர்த்து எழுதுனா தான் எல்சிஎம் கரெக்டாகும். வெறும் காமன் ஃபேக்டரை மட்டும் எடுத்து எழுதிட்டோம்னா கண்டிப்பாக அதில் என்ன வந்துடும்னா மிஸ்டேக் வந்துடும். ஸோ இல்லாமல் நம்ம இப்படியே வச்சுட்டு டேரெக்டாக 5 × x² - 4ன்னு டேரெக்டாக எல்சிஎம் எழுதிக்கலாமா, அப்படியே எழுதலாம். அதுவுமே கரெக்ட் தான். நம்ம வந்து இந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணாமல் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணாமல் இப்படியே 5x² -4 நம்ம எல்சிஎம் எழுதினாலும் தட் இஸ் ஆல்சோ என்னது கரெக்ட். இப்போ புரிஞ்சுதா. இன் திஸ் வே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் டூ பாலினாமியல்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் எப்படி நம்ம நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஃபேக்டர் ட்ரீ மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், எல்சிஎம் அண்ட் ஜிசிடி பாலினாமியல்ஸ்க்கு நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபேக்டர் ட்ரீ மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை நீங்களே என்ன பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு
அடுத்த கான்செப்ட் போகலாமா? LCM அண்ட் GCDக்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே பாருங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் LCM அண்ட் GCD. LCM into GCD is equal to the product of two given numbers or the product of two given polynomials. இப்போ நம்மளுக்கு எப்படி LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, GCD எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். அந்த ப்ராடக்ட் ஆஃப் LCM அண்ட் GCD எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா given product of the two given polynomialsக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பாலினாமியல்ஸில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் பாருங்க, f of x into g of x equal to LCM of f of x into GCD of f of x and g of x. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். 9a cube b square, 12a square b square c. ஸோ செக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் LCM அண்ட் GCD. நம்ம இப்போ தான் பார்த்தோம் LCMக்கும் GCDக்கும் என்ன வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி இதில் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் என்ன செய்யணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய LCM GCDயை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கு பிஃபோர் முதல்ல நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு LCMம் GCDயும் போட்டுக்கலாம். ஸோ போத் ஆர் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, அதனால் 3 டேபிள் எடுத்துக்கிறோம். 3 3s are 9, 4 3s are 12. ஸோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண முடியாது, அகெயின் டிவைட் பண்ண முடியாது இன் 10. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் முதல்ல GCD ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? GCD முதல்ல எடுத்துக்கிறேன். அப்போ therefore GCD equal to 3. சரியா? GCD 3. அப்புறமா பாருங்கள், இந்த ரெண்டு டேர்முக்கும் GCD நம்ம எழுதணும் இல்லையா. 9a cube b square, 12a square b square c. அப்போ இதுக்கு நம்ம GCD போடும்போது, அப்போ GCD தான் நம்ம இங்கே போடுறோம் இல்லையா. அப்போ 9க்கும் 12க்கும் GCD நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், 3ன்னு சொல்லிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த GCD ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸோடைய பவரில் என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், நம்ம லீஸ்ட் எடுக்கணும் இல்லையா. அப்போ இங்கே a கியூப் இருக்குது, இங்கே a ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம எதை மட்டும் எடுத்துக்கணும், a ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கணும். அப்புறம் இங்கே b ஸ்கொயர் இருக்குது, இங்கே b ஸ்கொயர் இருக்குது, காமனாக இருக்கிறது எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இங்கே c இருக்குது, இங்கே c இல்லை. அப்போ c எடுக்கலாமா, c எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ திஸ் இஸ் மீன் 3a ஸ்கொயர் b ஸ்கொயர் தான் என்னது, GCD. ஓகேவா? GCD ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. therefore GCD equal to என்னது, 3a ஸ்கொயர் b ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா LCM. அப்போ அந்த LCM ஆஃப் நம்பர்ஸ் என்ன வருது பாருங்க, நம்பர்ஸோட LCM ஈக்குவல் டு 3 into 3 into 4. எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா ஃபுல்லுமே. அப்போ 3 3s are 9, 9 4s are எவ்வளோ, 36 வந்தது. அப்போ therefore அந்த டேர்ம்ஸுக்கு போடும்போது 9a cube b ஸ்கொயர், 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இப்போ போடும்போது என்ன பண்ணலாம், முதல்ல 9 and 12க்கு LCM போடும்போது நமக்கு என்ன வந்தது, 36 வந்துச்சா. 36 போட்டாச்சு. இப்போது என்ன பண்ணணும், இந்த டேர்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ன செய்யணும் பாருங்கள், பவரில் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். இங்கே வந்து கியூப் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம இங்கே எடுக்கும்போது a கியூப் எடுத்துக்கணும். சேமாக இருக்கும்போது என்ன எடுத்துக்கலாம், அப்படியே சேம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே c இங்கே இருக்குது, இங்கே இல்லைன்னும் போது நம்ம கண்டிப்பாக அந்த சியும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ therefore LCM equal to 36a cube b ஸ்கொயர் c. இப்போ இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ரிலேஷன்ஷிப் என்ன, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப், என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லியிருந்தோம், அதாவது அந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து f of xன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ f of x into g of x ஈக்குவல் டு என்னது, LCM and GCD. திஸ் இஸ் தி என்னது ரிலேஷன்ஷிப் இல்லையா. அப்போ அந்த ரெண்டு டேர்ம்ஸோட மல்டிப்ளிகேஷனை என்ன பண்ணணும், நம்ம போடணும். அப்போ f of xங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பாருங்களேன். இப்போ f of x ஈக்குவல் டு 9a cube b ஸ்கொயர். ஓகேவா? g of x வந்து என்னது, 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. இப்போ முதல்ல f of x into g of x போட்டோம்னா f of x into g of x போடுங்க. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 9a cube b ஸ்கொயர் into 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்க. 12 9s are வருங்க
9 into 12, 9 2s are 18, 1, 1 9 is 9, 9 plus 1, 10. தெரியலனா மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதுதான். ஸோ 108 இல்லையா? இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது பவர் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். a cube into a square. அப்போ போடும்போது என்ன வரும்? a power 5, b square into b square, b power 4. இப்போ எங்கே என்ன இருக்குது? அந்த c அப்படியே போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோன்னா a power m into a power n equal to a power m into n. இதுவும் நம்ம 8th என்ன பண்ணிட்டோம்? படிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு? f of xையும் g of xையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு LCM into GCD போட வேண்டியதுதான். சரியா? LCM into GCDனாலும் GCD into LCMனாலும் ரெண்டு ஒன்று தான். இப்போ நமக்கு LCM என்ன வந்துச்சு? 36a cube b square c இல்லையா? இப்போ அதை போடுங்க. 36a cube b square c into GCD 9 என்ன வந்தது? அப்படியே நம்ம பார்த்தாலே தெரியும் பாரு. 9 a square b squareன்னு வந்தது. GCD 9 a square b square. இப்போ என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? முதல்ல அந்த நியூமரிக்கல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 36 into 3, 6 3s are 18, 1, 3 3s are 9 plus 1, 10, 108. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், a cube into a square equal to a power 5, b square into b square, b power 4. இப்போ இருக்கிற அந்த c அப்படியே போட்டுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ பாருங்கள், 1 equal to 2 வந்துருச்சா? அப்போ அந்த ரிசல்ட்டு வெரிஃபை ஆயிடுச்சா? இப்போ இந்த 1 and 2 சேமாக வரலன்னா நம்ம இங்கே எதுலேயோ ஒன்றுத்தில் இந்த LCM and GCDயில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோன்றது நமக்கு அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ இதுதான் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி LCM and GCD. அப்போது அந்த ரெண்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ், ஐ மீன் பாலினாமியல்ஸ் f of x and g of x தெரிஞ்சு எய்தர் ஒரு LCM கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ணி GCD ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லை LCM and GCD கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரே ஒரு பாலினாமியல் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அனதர் பாலினாமியலை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி? இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி f of x into g of x equal to GCD into LCM. இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? சிம்பிளாக என்ன பண்ண முடியும்? போட முடியும். அதை எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரே நிமிஷம், அது சும்மா இங்கே வந்து அந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அதில் இந்த ரிலேஷன்ஷிப் இதுதான் இல்லையா? f of x into g of x equal to GCD into LCMனாலும் LCM into GCDனாலும் ஒன்று தான். இப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, we have to, இந்த பாருங்கள், அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு பை LCMால் என்ன பண்ணிடணும்? டிவைட் பண்ணிடணும். ஸோ LCM வேணும் அப்படின்னா f of x into என்னது? g of x by GCD இப்படி டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நம்மளால் இதுலேருந்து LCMும் ஃபைண்ட் அவுட், இப்போ GCD அண்ட் LCM தனித்தனியாக எடுத்துக்க முடியும் இதை யூஸ் பண்ணியே. ஏன்னா இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு இப்படி டிவைட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா, அதை ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துட்டு அதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா, ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து அதை நம்ம வந்து கொடுத்துருக்குற எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்லேருந்து வேல்யூஸை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு இதில் அண்டர்ஸ்டுட். அப்போ அப்படி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, தனித்தனியாக f of x g of xன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. f of x into g of x equal to அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்படி கொடுத்துட்டு LCM கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? போடணும். ஓகே, ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கான்செப்ட்க்கு நம்ம போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். An expression is called a rational expression if it can be written in the form p of x by q of x, where p of x and q of x are the polynomials and q of x not equal to 0. A rational expression is the ratio of two polynomials. அப்போ ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்குறாங்க, f of x ஒன்று g of xன்னு கொடுத்துருக்குறாங்க. அதை ரேஷியோவாக, அதாவது டிவிஷன் ஃபார்மேட்டில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் இல்லையா? 9a cube b square, 12 a square b square cன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இதை ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இதை எப்படி எழுதணும்னா 9a cube b square divided by 12 a square b square c
இந்த மாதிரி ஃபார்மேட்ல டிவிஷன் ஃபார்மேட்ல நம்ம எழுதணும்னா அதை ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அதுல கீழே இருக்கக்கூடிய அந்த q of x, வாட் இஸ் ஹியர் q of x வந்து என்னன்னு சொல்லுவோம், டினாமினேட்டர்னு சொல்லுவோம். அந்த p of x வந்து நியூமரேட்டர் இல்லையா, அப்போ டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஸோ அது ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா அந்த இடத்துல அந்த ரேஷனல் இதுவே என்ன ஆகாது, எக்ஸிஸ்டே ஆகாது, அன்டிஃபைன்ட் ஆயிரும் இல்லையா. அதனால நம்ம எப்படி ரேஷனல் நம்பருக்கு சொல்லுவோம் இல்லையா, p/q ஃபார்மேட்ல இருக்குது தான் வந்து ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சேம் அதே ஃபார்ம் தான் இங்கேயும் p of x and q of x ன்னு சொல்றோம் இதில், ஏன்னா பாலினாமியல்ஸுங்கிறதுனால. ஸோ இதில் q of x என்னவா இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்றோம். ஓகே, a rational expression is the ratio of the two polynomials. இந்த ரெண்டு பாலினாமியலோட ரேஷியோனும் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஈஸியா சொல்ல முடியும். ஓகே, ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம லோயஸ்ட் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ரிடக்ஷன் பண்ண முடியும். ஐ மீன் என்ன பண்ண முடியும்னா சிம்பிளிஃபை பண்ண முடியும். a rational expression p of x by q of x is said to be in its lowest form if GCD of p of x and q of x is equal to 1. ஸோ அந்த p of x க்கும் q of x க்கும் நம்ம GCD போட்டோம்னா அது 1ன்னு வந்ததுன்னா அது எந்த ஃபார்மில் இருக்கிறதா அர்த்தம், அது லிஸ்ட் ஃபார்மில், ஐ மீன் லோயஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நம்ம இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி போட்டோம் எப்படி ஃபேக்டர் பண்ணுறது அப்படிங்கிறத தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது. அப்புறம் கேன்சல் த காமன் ஃபேக்டர்ஸ் in numerator and denominator. நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிடணும். ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன் வில் பி எ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இன் இட்ஸ் லோயர் ஃபார்ம். ஸோ நம்ம எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம், காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன் ஒன்று கிடைக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லோயஸ்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி நம்பர்ஸ்க்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதுவோம் இல்லையா, ரெடியூஸ் டு இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம்னு நம்ம எப்படி நம்பர்ஸில் நம்ம பார்த்தோமோ ரேஷனல் நம்பர்ஸில், அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாலினாமல்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு இது என்ன ஆயிடும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா. ஸோ இதில் இன்னொரு வேல்யூ என்ன நம்ம பார்க்குறோன்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறோம். வாட் இஸ் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஹியர், எ வேல்யூ தட் மேக்ஸ் எ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் p of x by q of x in its lower form undefined is called an excluded value. undefined இந்த rational expression change பண்ற அந்த வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா excluded value அப்படின்னு சொல்றோம். அந்த excluded value நம்ம find out பண்ணணும் அப்படின்னா என்னது, q of x நம்ம என்னன்னு ட்ரீட் பண்ணணும், டினாமினேட்டர் தானே q of x, q of x equal to 0ன்னு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது அன்டிஃபைன்டாக ஆகும். அன்டிஃபைன்டுனா என்னது, q of x equal to 0ன்னு வச்சோம்னா அந்த ஃப்ராக்ஷனே நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது இல்லையா, இந்த இடத்துல வரவே வராது, அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனே வராது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லும் போதே சொல்லிட்டோம், ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லும் போதே p of x by q of x where q of x not equal to 0 நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ அது அன்டிஃபைண்டாக மாற்றணும்னா இப்போ நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துக்கணும், q of x equal to 0ன்னு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபைனலி ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸில் பேசிக் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி வந்து நம்பர்ஸ், ஐ மீன் ரேஷனல் நம்பர்ஸில் எப்படி இந்த 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணமோ அதே மாடலில் தான் இங்கேயும் என்ன பண்ணுவோம், ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இங்கே எல்லாமே வந்து பாலினாமியல்ஸ்ன்னு சொல்கிறதுனால நம்ம என்ன எடுத்துருக்குறோம், நம்ம இங்கே p of x, q of x, r of xன்னு அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டேர்ம்ஸாக நம்ம இங்கே எடுத்துருக்குறோம் அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம தெரிஞ்சது தான் ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் இருக்கும்போது சேம் டினாமினேட்டரில் இருந்ததுன்னா நியூமரேட்டரில் மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், ஆட் பண்ணால் போதும். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூலை யூஸ் பண்ணுவோம். ஆர் என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு காமனான திங் இல்லையா. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் போடும்போது நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுவோம், போடுவோம். கேன்சல் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ், ஐ மீன் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா சிம்பிளிஃபை பண்ணி போட்டுருவோம். நெக்ஸ்ட் டிவிஷன் போடும்போது என்ன செய்வோம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, ஐ மீன் செகண்ட் எக்ஸ்பிரஷனோட ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். ஸோ இது நம்ம எப்படி நம்ம நம்பர்ஸ்க்கு எப்படி பண்ணுவோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம்.
சரியா? ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணின சம்ஸை சிலது நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இங்கே பார்க்கலாம். ரெடியூஸ் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு இட்ஸ் லோயர் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரேஷனல் எக்ஸ்பிரஷன்னா எந்த ஃபார்மில் இருக்குன்னு சொன்னோம், p of x by q of x ஃபார்மில். இப்போ பாருங்கள், p of x by q of x ஃபார்மில் இருக்கா, x minus 3 is p of x and x square minus 9 is q of x. ஓகேவா? அந்த p of x by q of x ஃபார்மேட்க்கு இதை நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். இதுதான் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்கிறது. ஸோ இதை வந்து லோயஸ்ட் ஃபார்முக்கு நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா x minus 3 by, ஸோ இதை நம்ம என்ன பண்ண முடியும், ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். x square minus 9 எப்படி எழுதலாம், x square minus 9 வந்து எப்படி எழுத முடியும்னா x square minus 3 squareன்னு எழுதலாம் 9. ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் a plus a square minus b square இல்லையா? அப்போ a square minus b squareனா அதை நம்ம எப்படி எழுத முடியும், a plus b into a minus b நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம், இதை x plus 3 into x minus 3 அப்படி நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த x minus 3யும் இந்த x minus 3யும் கேன்சல் ஆகிடுமா? அப்போது this is 1 by x plus 3. ஸோ இதுதான் இதனோட லோயஸ்ட் ஃபார்ம். ஸோ இன் திஸ் வே நம்ம என்ன பண்ண முடியும்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷனை லோயஸ்ட் ஃபார்முக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபைண்ட் அவுட் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் பாருங்கள். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எப்படி நம்ம போடணும், ஃபஸ்ட்டு ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், x plus 10 by 8x இதான் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ என்னது இது, திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் p of x by q of x இல்லையா, p of x by q of x. இப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், q of x equal to 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ வாட் இஸ் q of x ஹியர், 8x equal to 0. 8x equal to 0 means x equal to what, 0. ஸோ அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து என்னன்னு அர்த்தம், இங்கே நமக்கு 0ன்னு அர்த்தம். ஸோ இன் திஸ் சம் the excluded value is 0. the value of x வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம 0ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதாவது டினாமினேட்டரை வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ என்ன வருதோ அதை நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம ஒர்க் அவுட் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு வந்து அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ஒரு சம் ஒன்று நம்ம இங்கே பார்க்கலாம் பாருங்கள். x into x plus 1 by x minus 2 plus x into 1 minus x by x minus 2. இப்போ நம்ம அந்த ரூலில் பார்க்கும்போது p of x by q of x plus q of x by q of r of x by q of xன்னு பார்த்துருந்தோம். ஐ மீன் சேம் டினாமினேட்டர் இருந்ததுன்னா நியூமரேட்டர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இங்கே சேம் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ அப்போ அந்த டினாமினேட்டரை காமனாக எடுத்துக்கலாம். இப்போ நியூமரேட்டரை மட்டும் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், x into x plus 1 plus x into 1 minus x. ஸோ அப்போ போடும்போது x into x, x square plus x. ஸோ அப்போ எப்படி இந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்னது x minus x square by x minus 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னா என்ன வரும்னா, இந்த x ஸ்கொயரும் இந்த x ஸ்கொயரும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இந்த x plus x என்ன வரும், 2x வரும். ஸோ 2x by x minus 2. ஸோ இந்த மாதிரி நம்ம சேம் டினாமினேட்டரில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி சேம் டினாமினேட்டரில் இருந்ததுன்னா சப்ராக்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சப்ராக்ஷனும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். சப்ராக்ஷன் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் வந்து நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சரியா? இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு சம் வந்து நம்ம இங்கே போடலாம் பாருங்கள். இப்போ அதெல்லாம் நம்ம எக்ஸசைஸில் டீட்டெயிலாக போட போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இப்போ மல்டிப்ளிகேஷன் பாருங்கள், 4x square y by 2x square into
6z cube x by 20y power 4 ஓகேவா ஸோ அப்போ இதை போடும்போது இங்கே பாருங்கள் 4x square y by 2x square into 6z cube x by 20y power 4 ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 2 2s are 4 ஸோ இது பண்ணும்போது 3 2s are 6 இது என்ன வரும் 10 2s are 20 again 1 2s are 2 5 2s are 10 ஸோ அப்போ எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணியாச்சு நம்பர்ஸை இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இப்போ மீதி எந்த டேர்மும் கேன்சல் பண்ண முடியுமா இந்த ஒய்யும் இந்த ஒய் பவர் 4ல் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒய் க்யூப்னு வந்துடும் அப்போ பாருங்கள் நம்பர்ஸ் மேலே என்ன இருக்குது ஒன்லி 3 மட்டும் இருக்குது ஓகேவா ஒரே ஒரு 3 மட்டும் இருக்குது இப்போ இந்த இடத்துல எதுவுமே டேர்ம்ஸ் இல்லை எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் ஐ மீன் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா இங்கே 3 மட்டும் இருக்குது ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸு இசட் க்யூப் மட்டும் இருக்குது பை இங்கே கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது 5 இருக்குது அப்போ ஒயில் வந்து 4 வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பவரில் 3 இருக்குது அப்போது என்ன போட்டிருக்கோன்னா 5y cube ஸோ இதுதான் என்னது சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளையில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வந்த வேல்யூ இது ஓகேவா ஸோ இன் திஸ் வே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக மல்டிப்ளிகேஷனும் நம்மளால் என்ன பண்ண முடியும் போட முடியும் ஓகேவா அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நமக்கு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம போட்டிருக்கோம் ஓகே சரி ஸோ இந்த மாடலில் நம்ம என்ன செய்யலான்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சம்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் ஒர்க் அவுட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் ஓகே இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் பேஸ் பண்ணின எல்லா சம்ஸும் கம்மிங் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிளியராக இன்னமும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸசைஸில் ஸோ இப்போ இங்கே 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் ஓகே இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்துருந்தோம்னா அந்த டிவிஷன் சிம்பிள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டிவிஷன் சிம்பிளோட நேமு ஒபிலஸ் அது வந்து 1659 ஜான் ரேன் அப்படிங்கிற ஸ்விஸ் மேத்தமெட்டிஷியன் தான் ஃபஸ்ட்டு அவரோட புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷனல் பார் ஆர் வந்து இந்த ஸ்லாஷ் மாதிரி நம்ம போடுறோம் இல்லையா டிவிஷனல் பார் போட்டு அப்படியும் டிவிஷனை நம்ம வந்து காட்டலாம் அப்படிங்கிற அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருன்னா டி மார்கன் இன் 1845 வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதோட நேம் என்னன்னா சாலிடஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இதை அந்த கம்ப்யூட்டரில் யூனிகோடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதை யூஸ் பண்ணுறோம் ஸோ இதை நம்ம இந்த சிம்பிள்கோட நேம் அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே ஸோ நம்ம இது சோஃபார் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் ஜிசிடி எல்சிஎம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம் அப்புறம் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம் ஸோ வித் திஸ் வீடியோ செஷன் கம் டு அன் எண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இதில் சொன்ன எல்லா கான்செப்டும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும்னு நான் நினைக்கிறேன் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ரைட் மீ இன் தி கமெண்ட் செஷன் தேங்க்யூ